டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து இப்படி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தலைவர்கள் மற்றும் அவருடைய படைப்புகள் செய்தித்தாள்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்களுக்கு கேஎம் பணிக்கர் இப்படி இது பார்த்தோன்னா தி இந்துஸ்தான் டைம்ஸ் அதுதான். அடுத்து பார்த்தோன்னா எம்ஏ ஆசாத் இந்தியா சுதந்திரம் பெற்றது அதனுடைய இதுவும். அதுக்கு பார்த்தோன்னா எம்ஜி ராணடே இந்திய பொருளாதாரத்தின் கட்டுரைகள். அதுக்கடுத்து பாருங்களுக்கு எம்என் ராய் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாற்றம் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்களுக்கு மேடம் பிகாஜி காமா இது வந்து பார்த்தோன்னா வந்தே மாதரம். அதுக்கடுத்து பாருங்களுக்கு மௌலானா முகமது அலி பார்த்தோன்னா கோம்ரேட். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பிசி ராய் இந்திய வேதியியலின் வரலாறு சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த வீடியோவில் தலைவர்கள் மற்றும் அவருடைய படைப்புகள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா பார்ட்டு 21. நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம 1000 வரை வீடியோஸ் போட போகிறோம். சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு விசிட் பண்ண சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்களுக்கு தமிழ்நாட்டின் முதல் பெண் காவடி யாருன்னு கேட்பாங்க. வி பெல்லி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியினர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு FAMETN நிறுவப்பட்ட ஆண்டு வந்து என்னென்னு கேட்பாங்க 2019. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வடக்குப்பட்ட தொல்லியல் தளம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குதுன்னு கேட்பாங்க, காஞ்சிபுரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு உலக நீர் யானை தினம் வந்து எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 15. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தவளையின் உடலின் மீது வளரும் காளான் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது கேட்பாங்க. கர்நாடகாவில் இருக்கிற கர்காலாவின் மாலாவில் உள்ள குத்ரேமுக்கா மலைத்தொடரின் அடிவாரத்தில் வந்து ஒரு குளத்தில் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் மேயர் தேர்தலை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம். இதில் பார்த்தீங்கன்னா 8 வாக்குகள் வந்து இருக்கிறதுனால முறைகேடு பண்ணனால அது வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணமாக இருந்தது யாருன்னா அனில் மசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலக எறும்பு திண்ணிகள் தினம் வந்து எப்போதுன்னா பிப்ரவரி 17. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கனாக்கு உலக சுற்றுலா நெகிழ்திறன் தினம் எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 17. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலக திமிங்கல தினம் எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 18. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வரைவுக்குழுவின் தலைவர் அம்பேத்கர் வந்து எப்போது நியமனம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்பாங்க, 1947 டிசம்பர் 29. முதலாவது மொழிக்குழு வந்து எப்போது நிறுவனாங்க கேட்பாங்க, 1955. இது வந்து பார்த்தோன்னா அறிக்கை வந்து எப்போ சமர்ப்பிச்சாங்கன்னு பார்த்தோன்னா 1956. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்காரிய குழு வந்து 1983 நிறுவியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 247 பரிந்துரைகள் வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் அரசு வந்து ஏற்றுக்கிறது 180 மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற அலுவலக மொழி சட்டம் எப்போது கேட்பாங்க, 1963. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்னென்னு கேட்பாங்க, 1962. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1971. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1975. இந்த 3மே பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை வந்து அறிவிச்சிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 11வது சர்வதேச பொம்மலாட்ட திருவிழா வந்து எங்கே நடந்தது கேட்பாங்க, சண்டிகரில் தாகூர் திரையரங்கில் வந்து நடந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கான ஜீவன் ரக்ஷா பதக் விருது வந்து பெற்றவங்க யாருன்னா சசிகாந்த் குமார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது இந்தியாவில் முதலாக எந்த மாநிலத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது கேட்பாங்க, பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா 1951 வந்து அறிவித்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூஞ்சிக்குழு வந்து எப்போது கேட்பாங்க, 2007 ஏப்ரல் மாதம். அதுக்கடுத்து பாருங்களுக்கு மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து எப்போது கேட்பாங்க, 1950. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநிலையை வந்து அடைஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின்ஸு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொல்குடி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினுடைய மேம்பாட்டுக்காக நிறுவப்பட்ட ஒரு மேம்பாடு அமைச்சகம் தான் இது. இதுக்காக பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. உலகின் மிக உயரமான ஒற்றை வளைவு ரயில் பாலம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, சென்னா பாலம். இது பார்த்தா ஜம்மு காஷ்மீர் இருக்குது. ஈபிள் டவரை விட இது 35 மீட்டர் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மிசோரம் மாநில தினம் வந்து எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 20. 1986 பார்த்தா முழு மாநில அந்தஸ்து வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறற்ற பொருட்கள் முறையை பரிந்துரை செய்த குழு எதுனா GVK ராவ் குழு தான். இது வந்து நிறுவப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1985. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மதிப்பீட்டு முறையை வந்து எப்போது அறிமுகம் செஞ்சாங்கன்னு கேட்பாங்க, 2021. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநில தினம் வந்து எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 20. இதுக்கான முழு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1987. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் எப்போது புத்துயிர் பெற்றதுன்னு கேட்பாங்க, 1882. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1937 தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு கேட்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 6250. 1926 பார்த்தீங்கன்னா 1417 இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்க இருக்குது
உலக சமூக நீதி தினம் கேட்பாங்க பிப்ரவரி 20. இது பார்த்தீங்கன்னா 2007 நவம்பர் 16ஆம் தேதி ஐநா சபை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் இருக்குது. செவாலியர் டி லா லெஜியன் டி ஹானர் விருது பார்த்தீங்கன்னா யார் வாங்கினான்னு கேட்பாங்க, சசி தரூர். அதுக்கடுத்து பாருங்கள் மூணாவது, இந்தியாவின் முதல் 360 டிகிரி குவி மாட மூழ்குவிப்பு திரையரங்கம் வந்து எங்கே இருக்குன்னா கேளம்பாக்கம். அதுக்கடுத்து பாருங்க கஜுராஹோ நடன திருவிழா வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து கொண்டாடுவாங்கன்னா மத்திய பிரதேசம் தான். இது வந்து 1975 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் பாலின் நரிமன் என்பவர் பார்த்தா 1991 பத்மபூஷன் விருதும் 2007 பத்ம விபூஷணும் விருதும் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம் வந்து எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய சம்பல்பூரில் திறந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க 1 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு புத்தகப்பை இல்லாத தினம் வந்து எந்த ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா மத்திய பிரதேசம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 3 நிமிடங்களில் பீட்சாக்களை தயார் செய்யும் வகை பீட்சா ஐட்டம் வந்து எங்கே நிறுவியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சண்டிகர் தொழில்துறை மற்றும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா மேம்பாட்டு கழகம் தான் நிறுவியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன இருக்குது, உலக சிந்தனை தினம் வந்து எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 22. அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உலக சாரணர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா 271 இன்னிங்ஸில் 10,000 ரன்களை வந்து 2020 வந்து கடந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு விளையாட்டு வீரர். அதுக்கடுத்து பாருங்களுக்கு இணையவெளி குற்றங்கள் குறித்த அறிக்கை வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 80வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கடுத்து பாருங்க சம்மக்கா சாரலம்மா ஜாதாரா திருவிழா வந்து பார்த்தோன்னா தெலுங்கானாவில் வந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பழங்குடிய திருவிழா. அதுக்கடுத்து பாருங்கள் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து பார்த்தோன்னா முதல் இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா சர்வதேச தாய்மொழி தினம் பார்த்தோன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி. முதல் கொஸ்டின் பாருங்கள், உலக அமைதி மற்றும் புரிதல் தினம் வந்து எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 23ஆம் தேதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலக அரசு சாரா அமைப்புகள் தினம் வந்து எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 27ஆம் தேதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆவது கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய ஆளில்லா விமானங்களுக்கான விமானிகள் பயிற்சி நிறுவனத்தை தொடக்கம் செய்த எந்த ஐஐடின்னு கேட்பாங்க, ஐஐடி கவுகாத்தி. அதுக்கடுத்து பாருங்களுக்கு நாட்டின் முதல் பெண் கிரிக்கெட் ஆடுகள சீர்திருத்த பொறுப்பாளர் யாருன்னா ஜசிந்தா கல்யாண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய கலால் வரி தினம் எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 24. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகளின் சிறந்த அணித்தலைவர் யாருன்னு கேட்பாங்க, MS தோனி தான். அதுக்கடுத்து பாருங்களுக்கு செலினா ஜான் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கவங்களுக்கு 8 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வீக்குக்குள்ளே கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய் இழப்பீடு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. டிஎன்பிசி எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இருக்குது நிதிசார் கல்வியறிவு வாரம் எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க உலக புரத தினம் எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 27ஆம் தேதி. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 2020 தொடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 3ஆவது கொஸ்டின் பாருங்கள், தேசிய அறிவியல் தினம் எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 28ஆம் தேதி. ஃபஸ்ட்டு அப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 1987 பிப்ரவரி 28ஆம் தேதி. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரிய நோய் தினம் எப்போது கேட்பாங்க, பிப்ரவரி 29. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மௌசின்ட்ராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி வந்து எது கேட்பாங்க, சின்ன கல்லார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தேதி அந்த வருஷம் எனக்கு கேட்பாங்க. சரிங்களா, தேதி கேட்க மாட்டாங்க, வருஷம் கேட்பாங்க. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2008. சரிங்களா. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தலைவர்கள் மற்றும் அவருடைய படைப்புகளும் செய்தித்தாள்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்க இருக்குது ஆர்பி தத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே, அதுவும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ராபர்ட் நைட் இந்தியா ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவாங்க, அதுவும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ராபர்ட் நைட் மற்றும் தாமஸ் நைட்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டைம்ஸு அதனுடைய இதழும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி போஸ், சரிங்களா, அதாவது சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா இந்திய போராட்டங்கள். அதுக்காக பார்த்தீங்கன்னா SN பானர்ஜி பார்த்தீங்கன்னா பெங்காலி. அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்திய சமுதாயம். அதுக்காக பார்த்தீங்கன்னா தாரக் நத் தாஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இலவச இந்துஸ்தான். சரிங்களா. அதாவது இந்த வீடியோவில் சில முக்கியமான தலைவர்கள் ப்ளஸ் அவருடைய செய்தித்தாளரும் இருக்கலாம், அவருடைய புக்காக கூட இருக்கலாம், அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து 30. இது மாதிரி நம்ம ஃபுல்லாக 1000 வீடியோஸ் ஃபுல்லாக போட போகிறோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.